இனி எப்பொழுதும் திமுக ஆட்சிக்கு வராது, நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தல்தான் திமுகவிற்கு இறுதி தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 1/4 கூட நிறைவேற்றவில்லை எனவும் விமர்சனம். எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 1/4 தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழ்நாடே போராட்டக் களமாகி இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் திமுக அரசின் மீது வெறுப்பில் இருப்பதாக பேச்சு. எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். அரசு ஊழியர் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர் ஒரு போராட்டம், பகுதி ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், டாக்டர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட களம் மாறிட்டது. எங்க பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கிறார் மக்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார்கள். அதிமுக ஆட்சி அமைந்ததும் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், வீடு இல்லாதவர்கள் அனைவருக்கும் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும். கோவை ஆண்டிப்பாளையம் பகுதியில் புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி உறுதி. கண்டிப்பாக இதெல்லாம் மாறும். 2 மாசம் 3 மாசம் தான். இன்னும் அம்மாவுடைய ஆட்சி, விஜயனுடைய ஆட்சி, எடப்பாடி தலைவர் வரும். பழையபடி திட்டங்கள் நாம் தருவோம். கோவை மாவட்டம் 5 வருஷமா நாம் என்ன பண்ணல? திமுக பண்ணதெல்லாம் சொத்து உயர்வு, மின்கட்டண உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. இன்னைக்கு சாதாரண இந்த வீட்டிலையும் கூட நம்ம ஆட்சியில் எவ்வளவு கரண்ட் கேட்டாங்க தெரியும். இன்னைக்கு எவ்வளவு கரண்ட் மாசம் கேட்டாங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா 500, 1000 கொடுத்துட்டு கேட்ட உரிமைத்துறை 1000 ரூபாய் கொடுத்து நீங்க 50,000 லட்சம் நீங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. சொத்து வரி நினைச்சாலே திமுக. தமிழர்களின் பாரம்பரிய இசையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் விதமாக கோவை தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற ஜமாப் இசை அரங்கேற்ற நிகழ்ச்சி. இசை கலைஞர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஜமாப் கலைஞர்களின் இசைக்கு ஏற்ப முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நடனம். ஈரோட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, KV ராமலிங்கம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினர். தமிழகம் தற்போது போராட்டக் களமாக மாறியுள்ளது எனவும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என பல்வேறு தரப்பினர் போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு பதில் சொல்ல முடியாமல் விழி பிதுங்கி இருப்பதாகவும் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதிக்குட்பட்ட ஏமப்பட்டியில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. உங்களுடைய பொய்யான வாக்குறுதியை கொடுத்த காரணத்தினால்தான் இன்று அரசு ஊழியரிலிருந்து, சத்துணவு ஊழியரிலிருந்து, பகுதிநேர ஆசிரியரிலிருந்து அத்தனை பேரும் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு சுலோகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொன்னீர்கள். ஆனால் இன்று தமிழ்நாடே உங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற நிலைமையை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள் என்று நாங்கள் சட்டமன்றத்தை கூட 2 நாட்களுக்கு முன்னால் பேசினேன்.
தமிழுக்காக என்ன செய்துள்ளது திமுக என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கேள்வி. தமிழுக்கென்று பல்கலைக்கழகத்தை கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என விழுப்புரத்தில் மாவட்ட அதிமுக மாணவர் அணி சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேச்சு. இன்றைக்கு தமிழுக்காக போராடுகிறோம் என்று சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது, தமிழுக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை தயவு செய்து எல்லோரும் சிந்தித்து பார்த்துக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார். அது மட்டுமல்ல, தமிழுக்கென்று ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கூட்டுப்பாலியல் வன்கொடுமை என மக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கஞ்சா இல்லாத ஊரே இல்லை என விழுப்புரத்தில் மாவட்ட அதிமுக மாணவர் அணி சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேச்சு. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பிறந்த குழந்தைக்கும் பாதுகாப்பில்லை, பள்ளிக்கு செல்கிற மாணவிக்கும் பாதுகாப்பில்லை, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, வீட்டில் இருக்கின்ற தாய்மார்களுக்கும் பாதுகாப்பில்லை, வயது முதிர்ந்த தாய்மார்களுக்கும் பாதுகாப்பில்லை, கூட்டு பாலியல், கூட்டு வன்முறை, எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதை பழக்கம், கொலை, தட்டி கேட்டால் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். போதையிலே ஏன் போதை தகராறு செய்ய என்று சென்றால் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். தினந்தோறும் பார்க்கிறோம். கஞ்சா இல்லாத நாளே இல்லை, நகரமே இல்லை, ஊரே இல்லை. இதுதான் நீங்கள் செய்த சாதனை. திமுக அரசு செய்திருக்கிற ஒரே சாதனை கஞ்சா கஞ்சா கஞ்சா. அதனால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. குடியரசு தினத்தை முன்னிட்டு பத்ம விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. 5 பேருக்கு பத்ம விபூஷனும், 13 பேருக்கு பத்ம பூஷனும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகளுக்கு தேர்வாகியுள்ளவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் SKM மயிலானந்தன், மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு வாழ்த்து தெரிவித்த பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பலருக்கும் பத்ம விருதுகளை அறிவித்துள்ள மத்திய அரசுக்கு வாழ்த்துகள். மத்திய அரசுக்கு அஇஅதிமுக சார்பிலும் தமிழக மக்களின் சார்பிலும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 14 பேர் உட்பட 131 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி அறிக்கை. இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு தேர்வாகியிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துகள். அவரவர் துறைகளில் மென்மேலும் சிறந்து விளங்கிட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வாழ்த்து. குடியரசு தினத்தையொட்டி 2026ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதுகளை அறிவித்த மத்திய அரசு. தமிழகத்தைச் சேர்ந்த கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் புண்ணியமூர்த்திக்கும் ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதனுக்கும் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. திருவாரூரைச் சேர்ந்த மிருதங்க கலைஞர் பக்தவச்சலத்துக்கு பத்மஸ்ரீ விருதை அறிவித்த மத்திய அரசு. நீலகிரியைச் சேர்ந்த குறும்பா ஓவியர் ஆர். கிருஷ்ணா மற்றும் வெண்கல சிற்பி கலியப்ப கவுண்டருக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. பழம்பெரும் மறைந்த நடிகர் தர்மேந்திரா பத்ம விபூஷனும், சென்னை ஐஐடியின் தற்போதைய இயக்குனர் காமகோடி பத்மபூஷன் விருதும் அறிவிப்பு. அதேபோல் இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கு பத்மஸ்ரீ விருதும், இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கு அசோக சக்ரா விருதும் அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் SKM மயிலானந்தன் மருத்துவத்திற்காக கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதுக்கு தேர்வு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜுவுக்கும் மத்திய அரசின் பத்மபூஷன் விருது அறிவிப்பு.
நெல்லை மாவட்டம் இருக்கன்துறையில் 20 கருங்கல் குவாரிகள் விதிகளை மீறி செயல்படும் நிலையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக கற்கள் வெட்டி எடுக்கப்படுவது குறித்து ஆதாரங்களுடன் வெளியான செய்தியால் அதிர்ச்சி. முடிவில்லாமல் தொடரும் கனிம கொள்ளையர்களுக்கு துணை போகும் திமுகவினர் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். நெல்லை மாவட்டம் இருக்கன்துறையில் 20 குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட நடைபெறும் கனிம கொள்ளையை திமுக அரசு ஊக்குவிப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை. கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டிய திமுக அரசு நிர்வாகத் துறைகளோ பல்வேறு புகார்கள் குவிந்த பின்னரும் உரிய நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் சாடல். தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பெண் விவசாயிகள் குழுவினர் சிறுதானியங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களை நேரடியாக சந்தைக்கு விநியோகித்து வருவதற்கு பிரதமர் மோடி பாராட்டு. 2026ஆம் ஆண்டின் முதல் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களில் தரத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பிளாக்கில் டிக்கெட் விற்று அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள்தான் ஆக பெரும் ஊழல்வாதி. மத்திய அரசிற்கு அடிமை என்பது அதிமுகவின் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று என்றும், தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்று மக்கள் நலன்களை வாதாடி பெற்ற இயக்கம் அதிமுக என்னும் பேரியக்கம் என்பதுதான் வரலாறு எனவும் அதிமுக பதிலடி. கரூரில் 41 உயிர்கள் பலியானதற்கு பொறுப்பேற்காமல் வழக்கிற்கு பயந்து 72 நாட்களாக பனையூரில் பதுங்கி கிடந்ததும் 15 நாட்கள் கட்சி அலுவலகத்தையே மூடி வைத்ததுமே உங்கள் வீரத்திற்கு சாட்சி. பலியானவர்களுக்கு பிராயச்சித்தம் செய்யாமல் பயந்து ஒளிந்து கொள்வதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை என விஜய் மீது அதிமுக அதிரடி தாக்கு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை பெரம்பூர் அருகே 11 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். தலைநகரில் கூட பெண் குழந்தைகள் நிம்மதியாக நடமாட முடியாதபடி தமிழகத்தை சீரழித்ததே ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் வேதனை. தஞ்சாவூர் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் 3 சிக்கினர். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த திறனற்ற ஆட்சிதான் அப்பா ஸ்டாலினின் ஆட்சியா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. தென்காசி மாவட்டம் ரயில் நிலையத்தில் பெண் ஒப்பந்த பணியாளரிடம் தொலைபேசி மூலமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்த முதுநிலை பகுதி பொறியாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். சட்டம் ஒழுங்கை பற்றி கண்டுகொள்ளாத திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஓகேவா முடியுமா? அவ்வளவுதானே. அதான் ഞാനും അതാണ് தெரியும். இன்னும் அவ்வளவுதான் வீட்டு இருக்கு. தப்பன் இல்ல டிஸ்மிஸ் தான் பண்ண போறேன். தப்பன் இல்ல டிஸ்மிஸ் தான் பண்ண போறேன். உனக்கு டியூட்டி பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். நான் டியூட்டி பார்க்கலையா? என்ன டியூட்டி பார்க்கல? நானு ஒரு இது உனக்கு பார்க்க மாட்டேன். எல்லாரும் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கு. சரி நான் ஒரு 6 தினம் இருக்கா சொல்லிட்டு சொல்லிட்டா அதுவும் கேட்க மாட்டேன். ஒண்ணு அப்படி இருக்கு. நான் என்ன டியூட்டி பார்க்கல. சென்னை ஆதம்பாக்கத்தில் பெண் உட்பட 2 பேரிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சா சிக்கின. வடமாநில கஞ்சா வலையமைப்பு நகரில் தடையின்றி செயல்படுவது யாரின் அலட்சியம் என கேள்வி எழும் நிலையில் போதைப்பொருள் தடுப்பில் காவல்துறையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தோல்வியடைந்திருப்பது வெட்ட வெளிச்சம். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 24 மணி நேரமும் படுஜோராக நடைபெறும் கள்ளச்சந்தை மது விற்பனை. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் காவல்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு சமூக விரோத கும்பலுக்கு துணை போவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் பொறியியல் கல்லூரி கலையரங்கத்தின் பின்புறம் மது பாட்டில்கள், போதை ஊசிகள், பாலியல் தூண்டுதலை ஏற்படுத்தும் மருந்து பாட்டில்கள் சிதறி கிடந்ததால் பரபரப்பு. தீய சக்தி திமுக ஆட்சியில் நிர்வாக தோல்வியால் போதைப் பொருட்கள் நடமாட்டம் பெருகி மாணவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்களின் வாழ்வு சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமத்தில் போதை காளான் மற்றும் போதை ஸ்டாம்ப் வைத்திருந்த கேரள மாநில இளைஞர் சிக்கினார். திறனற்ற திமுக அரசு தமிழகத்தில் போதைப் பொருட்களை தடுக்க தவறியதால் விதவிதமான போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் பாரனூர் கிராமத்தில் டீக்கடை ஒன்றில் உயர் சாதியினருக்கு மட்டுமே மேஜை நாற்காலிகள் வழங்கப்படுவதாகவும் பட்டியல் சமூக மக்கள் தற்போது வரை தரையில் அமர்ந்தே டீ குடிக்கும் அவல நிலை தொடர்வதாகவும் பகீர் குற்றச்சாட்டு. சமூக நீதி சமத்துவம் என மேடைதோறும் முழங்கும் ஸ்டாலின் தனது ஆட்சியில் அரங்கேறும் பட்டியல் இன மக்களுக்கு எதிரான கொடுமைகளை கண்டுகொள்வது இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் கிராமத்திலே டீக்கடையில் இரட்டை கொலைமுறையை பயன்படுத்தி வருகின்றனர். உயர் சாதி வகுப்பினர் மேஜையிலையும் பட்டியலின மக்கள் தரையில் அமர வைத்து சாதிய பாகுபாடுடன் டீ கொடுத்து வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டிலே இதுபோன்று சாதிய பாகுவுடன் பார்க்கக்கூடிய சாதிய வெறியர்களை கைது செய்ய வேண்டும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த ஏழை பெண்ணை வெளிநாடு அழைத்துச் சென்று கிட்னி எடுத்து மோசடி செய்த விவகாரம் அம்பலம். ஸ்டாலின் ஆட்சியில் கிட்னி திருட்டு கும்பலால் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ என அச்சம் தெரிவிக்கும் மக்கள், இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, மாஃபியாக்களுக்கான ஆட்சி என விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பெரிய கடை வீதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் தையல் கடைக்காரர் உள்ளிட்ட இருவரை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தால் அதிர்ச்சி. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நடைபெற்ற இச்சம்பவம் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணத்திற்கு மற்றும் ஒரு சாட்சி என மக்கள் கடும் சாடல். தென்காசி மாவட்டம் கடையத்தில் மருத்துவமனையில் பயிற்சியில் இருந்த நர்சிங் மாணவியை தாக்க முயன்றதாக ITI மாணவர் உள்பட 2 மீது நடவடிக்கை. காதலிக்க மறுத்த ஆத்திரத்தில் 18 வயது நண்பருடன் சேர்ந்து மாணவர் தாக்குதலுக்கு முயன்றதை அறிந்த மக்கள், ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எங்கும் பாதுகாப்பில்லை என ஆவேசம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் IG அலுவலக பெண் ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 6 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. ஏற்கனவே அந்த பகுதியில் 45 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் 4 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் அரங்கேறிய கொள்ளை சம்பவம் காவல்துறையின் மெத்தன போக்கையே காட்டுவதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட கொடூரம். ரோந்து பணிகளில் அலட்சியம் காட்டும் காவல்துறையினரால் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கு மண்டை உடைப்பு, பயணிகள் அலறி ஓட்டம் என போர்க்களமான பேருந்து நிலையம். செங்கல்பட்டு மாவட்டம் கீழாம்பாக்கம் பேருந்து முனையத்தின் நடைமேம்பால கட்டுமானத்தில் வடிவமைப்பு மீறல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. படிக்கட்டுகள், சாய்வு தளங்கள், தூண் இணைப்புகளில் குறைபாடு காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலையில் ஆய்வு அறிக்கையுடன் CMDAவுக்கு புகார் சென்றும் நடவடிக்கை மந்தம். சென்னை தண்டையார்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரியில் மீட்கப்பட்டது. கண்காணிப்பு தோல்வி மற்றும் தத்தெடுப்பு நடைமுறை தாமதம் ஆகியவை சமூக குற்றமாக மாறிய நிலையில் குழந்தை பாதுகாப்பில் காட்டிய அலட்சியத்திற்கு அரசு பொறுப்பேற்க தயங்குமா? குழந்தைகள் நல அமைப்புகள் கண்மூடி இருந்ததா என மக்கள் கேள்வி. சென்னை துரைப்பாக்கம் அருகே லாரி ஓட்டுநரை தாக்கி தங்க நகை மற்றும் பணம் பறித்த 3 சிக்கினர். அதிகரித்து வரும் வழிப்பறி கொள்ளையர்களை கட்டுப்படுத்துவதில் தோல்வியடைந்துள்ள ஸ்டாலின் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர நினைப்பது நியாயமா என மக்கள் சரமாரி கேள்வி. திருவாரூர் மாவட்ட பகுதியில் நீர்நிலை, சாலையோரம், விளைநிலங்களில் சிதறி கிடக்கும் காலி மதுபாட்டில்கள். டாஸ்மாக் மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசின் காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டம் முழுமையாக செயல்படவில்லை என குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கம் DPI வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் 31வது நாளாக போராட்டம்.
தமிழகமே போராட்டக் களமாக மாறி வரும் சூழலில் தங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்றால் மாநில அளவிலான போராட்டத்தை முன்னெடுப்போம் என விடியாத திமுக அரசுக்கு ஆசிரியர்கள் எச்சரிக்கை.